அங்கிள் டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்க, யூஎஸ்லேருந்து வந்து மலேசியாவில் நிறைய டாபிக்ஸ்லாம் பேசி முடிச்சுட்டு நிறைய ஏஷியன் மாநாடு மீட்டிங் முடிச்சுட்டு ஜப்பானில் போய் இறங்கிட்டாரு. ஓகே, ஏஷியன் தலைவர்கள் மட்டும் இல்லாமல் உலக தலைவர்கள் நிறைய பேர் கலந்து கொண்ட ஒரு ஏஷியன் மாநாடு தான் சனிக்கிழமை நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஆல்ரைட். ஸோ இதில் நம்ம எஸ் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் நமக்கு என்ன லாபம் அப்படி தான் நம்ம இண்டிவிஜுவலாக பார்க்கணும். கவர்மெண்ட்டுக்கு நம்ம நாட்டுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் கொண்டு வரலாம்னு அவங்க யோசிப்பாங்க. எஸ் குடும்ப தலைவர்களாக நம்மளோட சேவிங்கோ நம்மளோட பணத்தையும் எப்படி க்ரோ பண்ண போகிறோம் இந்த மாநாட்டு விஷயங்கள் மூலியமா. ஓகே, இந்த மாநாட்டு விஷயங்கள் வந்துட்டு அவங்க பேச்சுவார்த்தைகள், அவங்க பேசின மெமோரண்டம், சைன் பண்ண மெமோரண்டம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து நமக்கு டைரெக்டாக வந்துட்டு இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெயின்லி வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட். ஓகே, மெயின்லி வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் உலக தரத்திலும் சரி, ஏஷியாலையும் சரி, மலேசியாலையும் சரி, மாக்ரோ அண்ட் மைக்ரோ எக்கானமின்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ எந்த அளவுக்கு அந்த இம்பேக்ட் இருக்கும், அதனால வந்துட்டு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு க்ரோ பண்ண முடியும் அப்படின்றதுக்கு முதல் விஷயமாக நமக்கு என்ன தெரியணும்னாக்கா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரியணும். ஸோ இந்த வீடியோ யாருக்குனாக்கா ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரியாதவங்களுக்கு. யூஎஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா 200 வருஷமா இருக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட். எங்கே ஆரம்பிச்சாங்கனாக்கா நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உலகத்திலே அந்த ஸ்டாக் மார்க்கெட்னு ஒன்று ஆரம்பிச்ச விஷயம். ஓகேங்களா? அப்போ 200 வருஷன்றது வந்துட்டு 3 தலைமுறைக்கு மேலே இந்த ஸ்டாக் மார்க்கெட் இயங்கிட்டு இருக்கு உலகத்தில். ஏஷியாவில் பார்த்தீங்கன்னாக்கா 150 வருஷமா இருக்கு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். எங்கனாக்கா இந்தியாவில். ஓகேங்களா? அப்போ ஏஷியாவில் வந்துட்டு யூஎஸ்க்கு அடுத்து ஏஷியாவில் வந்துட்டு முதல் நாடு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை உருவாக்குறது பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா. ஓகே, மலேசியாவில் பார்த்தீங்கன்னாக்கா 1960. அப்போ எத்தனை வருஷமாச்சு? ஏற்குறைய 65 வருஷமாச்சு. ஓகே, 65 வருஷமா மலேசியாவில் இருக்கு, 150 வருஷமா இந்தியாவில் இருக்கு, 200 வருஷமா யூஎஸ்ல இருக்கு. அப்போ இப்போ வரைக்கும் நமக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரியலனாக்கா தெரபிலி ராங். ஓகே, தெரபிலி ராங். ஏன்னா அது உண்மை, ஸ்டாக் மார்க்கெட்ன்றது உண்மை, இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கிறது உண்மை, ட்ரேடிங் பண்ணுறது உண்மை, எல்லாம் உண்மை. 200 வருஷமா 150 வருஷமா மலேசியாவில் 65 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம இனத்தவருக்கு இது தெரியலனாக்கா சம்திங் தெரபிலி ராங். பிரச்சனை கிடையாதுங்க. ஓகே, நீங்கள் ஜேபி மக்களாவோ அல்லது கேள் மக்களாவோ இருந்தீங்கன்னாக்கா, ஓகே, வர்ற 4ஆம் தேதி நவம்பர் டியூஸ்டே 8 மணிக்கு ஜேபியில் இதோட நம்மளோட செமினார், நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட செமினார் பேசிக் லெவலில் வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். கேரளா வந்து 27ஆம் தேதி நவம்பர் நடக்குது. அப்போ ஜேபி மக்களே, நீங்கள் ஜேபியில் இருந்தீங்கன்னாக்கா அல்லது கேரளா இருந்தீங்கன்னாக்கா புலனம் வாயிலாக நமக்கு மெசேஜ் போடுங்க. நான் மேற்கொண்டு தகவல் அனுப்புகிறேன் இந்த ஸ்டாக் மார்க்கெட் பேசிக் செமினார் பற்றி. ஓகேங்களா? ஸோ அந்த செமினாரில் கலந்துக்கும் போது உங்களுக்கு அந்த புரிதல் ஏற்படும். ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, இதுதான் இன்னும் ஸ்டாக் மார்க்கெட் சொல்கிறாங்களே அப்படின்ற அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஓ, இதான் ஸ்டாக் மார்க்கெட்டா அப்படின்னு. ஓகே, இரண்டாவது, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட சேவிங் வந்து பல மடங்கு ஆக்க முடியும் இந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா, அந்த கேள்விக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்கும் இந்த பேசிக் செமினார்ல அட்டெண்ட் பண்றது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க மக்களே. ஜஸ்ட் எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நான் ஏபி செல்வன். பாய்.